வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இஸ்ரோடைய சீரீஸில் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சின்ற போஸ்ட்டை பற்றின டீட்டெயில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐசிஆர்பியாக இருந்தாலும் சரி, விஎஸ்எஸ் இருந்தாலும் சரி, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பே லெவல்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பே லெவல் 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு வந்து 56,000 1,77,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்ட்ரி லெவல். அடுத்து எலிஜிபிலிட்டி. வாட் இஸ் த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 4 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஇ பிடெக் வித் கேட் ஸ்கோர். ஓகேங்களா? கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங். அதில் நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக். ஓகேங்களா? பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த 2 டிகிரியில் இருக்கக்கூடிய கேட் பேப்பரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பிஇ பிடெக். ஓகேங்களா? பிஇ பிடெக் ப்ளஸ் எம்பிஏ. நீங்கள் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும். ஸோ 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி பிஇ பிடெக் எம்எஸ்சி. சரிங்களா? எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறவங்க. 4வது எம்இ எம்டெக் எம்எஸ்சி. ஸோ ப்ரீ எலிஜிபிலிட்டி. இந்த 4 குவாலிஃபிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து 4 கேட்டகரிக்கும் 4 விதமான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? இந்த பிஇ பிடெக் வித் கேட் ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் வந்து கேட் பேப்பரில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிடுவீங்க. செலெக்ஷன் பேனலுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ அடுத்த கேட்டகரியில் வருவாங்க பார்த்தீங்க, இந்த பிஇ பிடெக் ப்ளஸ் எம்பிஏ. ஸோ இந்த முடிச்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து கேட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் வந்து எம்பிஏவும் படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ப்ளஸ் ஸ்கில் இன்டர்வியூ இருக்கும். இந்த 2மே இருக்கும். ஸோ பிஇ பிடெக் வித் கேட் ஸ்கோர் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ உங்களுடைய பேஸ்டானது உங்களுக்கு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ செஷனை வந்து நம்ம இஸ்ரோவில் தனியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த சேனலோடைய ரீசன் சீட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்சி பிஇ பிடெக் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களும் கேட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். சர்டைன் ஸ்பெசிபிக் டிசிப்ளின். ஸோ இதை வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் இது வந்து 4 குவாலிஃபிகேஷன் இருக்குங்களா? 4 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 4 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன ஒரு கண்டிஷன்னா, நீங்கள் எல்லா டிகிரியிலுமே பார்த்தீங்கன்னா 65 மினிமம் 65% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதாவது ஐ மீன் தட் ஜஸ்ட் பாஸுக்கு 5% அதிகமாக வாங்கியிருக்கணும். அதாவது ஒரு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜாக ஒரு 67 மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் நீங்கள் உங்கள் டிகிரியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். சரிங்களா? இது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஜிபிஏன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? சிஜிபிஏ பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 10. சரிங்களா? அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் வந்து 6.84 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதே 6.83 இருக்குனாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் த சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நாட் எலிஜிபிள். அதனால் உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கா, கரெக்டாக சிஜிபிஏ உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் 10க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், அவுட் ஆஃப் 9.5க்கு எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது எல்லாமே நம்ம சேனலில் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸும் இது முடிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கு வந்து பிஇ பிடெக் கேட் பேப்பர் மட்டும் இருக்குது குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ. அதே மற்ற பிஇ பிடெக் மட்டும் படிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், இல்லை எம்இ எம்டெக் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்னா நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க, ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த 2 ஸ்டேஜ் இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும் பிஇ பிடெக். ஓகே. இந்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? 100 மார்க்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து 60 மார்க்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை சில நேரங்களில் 80 மார்க்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து டிபெண்ட் அப்பான் த சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய மேஜர் டொமைன் சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் மேஜர் உங்களோட டிகிரியில் என்ன மேஜர் பேப்பரோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஓரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. செலெக்ஷன் மெத்தட் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த
சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் நான் குவாலிஃபை ஆகிட்டு நான் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன்னா என்னுடைய கெரியர் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும், என்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரி லாஸ்ட்டு டெஸ்டினேஷனில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்டிங்விஷ்டு சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட் ஹச்ன்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து பே லெவல் வந்து 16 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அரௌண்ட் 2 lakhs, ஓகேவா, 2 lakhsல இருந்து நீங்கள் வந்து 2,24,000 வரைக்குமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெரிட்டில் இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் இருக்கணும், அப்டேட்டில் இருக்கணும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடு தான் யுவர் ஜாப் நேச்சர். ஸோ உங்களுடைய ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. ஸோ இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, நீங்கள் இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூஷன், காலேஜ், நார்ம்ஸ் ஆஃப் த ஏஐசிடிசி ஆர் யூஜிசி கைட்லைன்ஸில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 28 கொடுத்துருக்காங்க, 30 இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்கலாம். சரிங்களா? டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு இந்த சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எலிஜிபிலிட்டின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஇ, பிடெக், எம்எஸ்சி ப்ளஸ் கேட் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட்டை பற்றின உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.